ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீனா கந்தசாமி அவர்களுடைய மஸ்காரா அப்படிங்கிற போயமோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். இந்த போயமில் வந்து ஒரு கால் கேர்ள், ஒரு தேவதாசியோட ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்க அந்த மஸ்காரா அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஆக்டை வந்து ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. Now let's get into the poem. The last thing she does before she gets ready to die, once more of violation, she applies the mascara. Always in that last and solemn moment, the call girl hesitates. With eye-catching eyes, she stops to shudder. Maybe the dyed eyes mount her body's sins. இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருக்கவும் அவள் சாகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த வயலேஷன்னால் அவள் அந்த நியர் டெத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கால்கள் வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுவாங்களாம். அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் அந்த கால்கள் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்களாம் போகிறதுக்கு. ஏன்னா அவங்களும் வந்து அதை வந்து விருப்பப்பட்டு செய்ய கிடையாது. அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அந்த ஹெசிடேட்ஸ் அப்படிங்கிற வேர்ட் மூலயமா நம்ம ஆத்தர் வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கண், அந்த டைடு ஐஸ் வந்து அவங்களோட பாடி சின்ஸை வந்து மவுண்ட் பண்ணுற விதமாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Mascara, it serves to tell her that long buried hazy dreams of a virgin soul have dark outlines. Silently she cries, her tears are black like her. Somewhere long ago in an untraceable, mangled matrilineal family tree of temple prostitutes, her solace was sought. இந்த லைன்ஸ் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த நீண்ட நாளுக்கு முன்னாடியே புதைக்கப்பட்ட அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து இந்த மஸ்காரா வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சோல் பாடி வேணால் வந்து வயலேட் பண்ணப்பட்டிருக்கலாம், பட் அவங்களுடைய சோல் வந்து எப்படி இருக்காமா, பியோர் அண்ட் வெர்ஜினாக தான் இருக்குது. அந்த வெர்ஜின் சோலுக்கான ஒரு டார்க் அவுட்லைனாக அவங்க பாடி வந்து மாறிடுச்சு. அதுக்கான ஒரு டார்க் அவுட்லைனாக இந்த மஸ்காராவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து உள்ளே அழுதுகிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த டியர்ஸும் வந்து எப்படி வருது அப்படின்னா பிளாக்காக இருக்கான் அவங்கள மாதிரி. இது வந்து எது சொல்லுது அப்படின்னா, த டார்க்னஸ் ஆஃப் ஹர் லைஃப், த ஸ்ட்ரகிள் ஷி அண்டர்கோஸ், அதை எடுத்து காட்டுற விதமாக இந்த லைன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் அந்த வியரிங் மஸ்காரா, அந்த ஆக்ட் ஆஃப் வியரிங் மஸ்காராவை வந்து ஆக்ட் ஆஃப் டிஃபையன்ஸாக வந்து இங்கே வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்கங்கிறதையும் நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, நீ வந்து என்னுடைய மாமும் வந்து ஒரு டெம்பிள் ப்ராஸ்டிடியூட் தான், ஸோ அவங்க பண்ண அதே தான் நீயும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து ஆறுதல் படுத்துகிறாங்களாமா. இந்த தேவதாசி சிஸ்டமோடைய ரூட்ஸே வந்து ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்குது. அவ்வளோ காலங்களாக இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. பட் ஸ்டில் இந்த சிஸ்டம்க்கு ஒரு ஸ்டாப் இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியே இந்த மாதிரி பண்ண வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத இங்கே போய்ட்டு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. It has happened for centuries. Empty consolations soothe violated bodies. Sex clings to her Devadasi skin. Assumed superficialities don't wear off. Deliverance doesn't arrive. Unknown legacies of love made to gods haven't been ceremoniously accounted as karma. இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பல நூறாண்டு காலங்களாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த எம்டி கான்சலேஷன்ஸ் எதுவுமே வந்து அவங்களோட வயலேட்டட் பாடிஸ்க்கு ஒரு மருந்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவள் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறா. தேவதாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த செக்ஸ், அந்த ஒரு ஆக்ட் ஆஃப் வயலேஷன் வந்து அவங்க இதில் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாதா, ஃபுல் ஸ்டாப்பே வர மாட்டேங்குதே. நம்ம தேவதாசி அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஒன் ஹூ சர்வ்ஸ் காட், ஒன் ஹூ பேட்ரனைஸ் தெம்செல்ஸ் டு காட்னு தான் வந்து மீனிங். ஆனால் அப்படி இருந்தால், கர்மான்னு ஒன்று இருந்தால், நாங்கள் செஞ்ச அந்த காட்க்கு பண்ண சேவைகளுக்கு இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்து நடந்திருக்கணும்ல, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருந்திருக்கணும்ல. பட் ஸ்டில் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் ஷி ப்ரேஸ், ஹர் ப்ரேயர் வேர்ட்ஸ் டிஸ்செப்பரேட்லி ப்ரொவோக் ஆன்சர்ஸ். Fighting her case, Providence lost her pride. Her helplessness doesn't seduce the gods, and they too never learns the depth of her dreams.
என்ன சொல்கிறாங்கன்னா, பட் ஸ்டில் அவள் வந்து ரொம்ப ஏர்னஸ்ட்டாக சீரியஸாக வந்து உருகி உருகி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கா. ஒரு நாள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு எண்ட் வந்துடாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான ஆன்சருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் அவளால் காட்ஸை வந்து அவளோட ப்ரேயர்ஸ் மூலியமாகவும் அவள் படுற கஷ்டங்கள் மூலியமாக கூட காடை வந்து அட்ராக்ட் பண்ண முடியலை. அவளோட ட்ரீம்ஸோடைய ஆழங்களையும் கடவுளே புரிஞ்சுக்கலைங்கிற மாதிரி அவள் வந்து மவுண்ட் பண்ணுறா. She believes cosmetics were once war paints. She awaits their resurrection. When she done the mascara, the heavens have heard her whisper, Kali, you wear this too. இந்த லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் நம்புகிறா ஒரு காலத்தில் காஸ்மெட்டிக்ஸை வந்து வார் பெயிண்ட்ஸாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அதோட அந்த ரெசரக்ஷனுக்காக வந்து வெயிட் பண்ணுறா. அதாவது இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி மையெல்லாம் வந்து இட்டுட்டு தான் வந்து வாருக்கு போவாங்க. ஆர்மி படத்துலலாம் கூட பார்த்தோன்னா நம்ம அந்த மை அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம். அது எதுக்காக அப்படின்னா, எதிரிகளை பயம்படுத்துறதுக்காக, அப்படி இல்லைன்னா அவங்கள டிசீவ் பண்ணுறதுக்காக, அப்படி இல்லைன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை கன்சீல் பண்ணுறதுக்காக, இந்த 3 பர்பஸ்க்காக இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸை வந்து வார் பெயிண்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து அவங்களும் மஸ்காராவை வியர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, அந்த ஆப்போசிட்டில் வராங்க இல்லை, வயலேட் பண்ணுறாங்கல்ல இவளை, அவங்கள வந்து டிசீவ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் உண்டாக்குறதுக்காக அதை வந்து வியர் பண்ணிட்டு போகிறா. அவள் ரொம்ப பிலீவ் பண்ணுறா. என்ன பிலீவ் பண்ணுறன்னா, ஒன் டே இந்த மஸ்காராவுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறா. அண்ட் அவள் கடைசியாக வந்து காளி வந்து ஒரு பவர்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபெமினைன் பவர். அவள் ஸ்டார்டிங்கில் வந்து முன்னாடி ஸ்டான்சஸ்லாம் வந்து மேல் காட்ஸ் எல்லாம் அவளோட ப்ரேயரை கேட்குறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால, இப்போ தன்னைத்தானே வந்து ஃபீமேல் காடஸ் காளி கூட வந்து அசோசியேட் பண்ணிக்கிட்டு அவள் வந்து அந்த மஸ்காரா வந்து ஒரு நாளைக்கு பவர் கெயின் பண்ணி ஒரு வார் பெயிண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவள் பிலீவ் பண்ணுறாங்கிற மாதிரி போயம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மஸ்காரா வந்து ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க. உமனோட பெயினை சொல்கிறதுக்கான ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரியுது. Hope you all understood the summary of this poem. For more such videos, do subscribe my channel. Thank you.